அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடூலிடஸுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பின்னர் இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவிக்கான இந்தியாவின் முயற்சியை ஆதரித்ததற்காக சைப்ரஸுக்கு இந்தியாவின் சார்பில் நன்றி தெரிவித்தார். மேற்காசியா மற்றும் ஐரோப்பாவில் நடந்து வரும் மோதல்கள் குறித்து கவலையை வெளிப்படுத்திய அவர் இது போருக்கான யுகம் அல்ல என்றும் தெரிவித்தார். டெல்லியில் மதராசி கேம்ப் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர் குடும்பங்களுக்காக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் மதராசி கேம்ப் எனப்படும் குடிசை பகுதியில் தமிழர்களின் வீடுகள் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் இதுகுறித்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 370 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா 8000 ரூபாய் வழங்கவும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கவும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.